அந்த போர்க்களத்திலே முருகனிடம் தோல்வி அடைந்த சூரபத்மன் மயிலாக மாறினான். முருகனுக்கு வாகனமாய் அவனே தலை வணங்கினான். அந்த ராட்சசன் மயிலாக முருகனுக்கு வாகனமாகினான். மயில் என்றால் என்ன? நம்முடைய சிந்தனைக்கு கட்டுப்பாடு, அழகு, அதுதான் முருகன். ஞானப்பழமாக இந்த உலகத்துக்கு ஞானியாக வழங்கும் என் அன்பு நண்பன், சிறு வயதிலிருந்தே எனக்கு தோழன், அந்த கார்த்திகேயன் வேல் முருகன் போர்க்களத்திலே போராளியாக படையப்பனாக வாழுகின்ற என்னுடைய கண்கள், என்னுடைய இதயம், சிறு வயதிலிருந்தே எனக்கு முருகன் என்றால் என்னுடைய நண்பன் மட்டுமே. அவருடைய அண்ணாவென்றால் எனக்கு மூத்த அண்ணாவாக விநாயக சுவாமி, உலகத்துக்கே அப்பனான சிவபெருமாள், பார்வதி அம்மா சக்தி, சிவசக்தி, எனக்கு முருகன் சிறு வயதிலிருந்தே என் அன்பு தோழன். அவர் என்னிடம் சேவை செய், இந்த உலகத்துக்கு சரியான அன்பு, சரியான பாசம், தியானமாக வழங்கு என்று முருகன் என்னிடம் கூறினான். அந்த படையப்பன் இந்த படையப்பனாக உலகத்துக்கு என்னுடைய சேவை தியானமாக, ஞானமாக, அந்த ஞானப்பழம் மனிதர்க்கெல்லாமே, உலகத்துக்கெல்லாமே நான் தலவணங்கி வணங்குகிறேன். முருகனுடைய அன்பும் பாசமும் ஞானமும் ஞானப்பழமாக என்னுடைய வேலை இந்த நிமிடம் ஆரம்பித்து விட்டது. முருகன் என்னுடைய நண்பன் என்று உலகத்துக்கு தெரியட்டும். என்னுடைய மூத்த அண்ணாவாக விநாயக சுவாமி என்று தெரியட்டும். ஏனென்றால் என்னுடைய தந்தையார் மகாவிஷ்ணு, நான் வைகுண்டம், அங்கிருந்து வந்திருக்கிறேன். இந்த உலகத்துக்கு கொஞ்சம் சேவை செய்து திரும்பி போவதற்கு கொஞ்சம் நாள் இந்த உலகத்துக்கு தியானமாக, ஞானமாக, அந்த வேலை இந்த நிமிடம் முருகன் துணை படையப்பனாக நான் படையப்பனாக ஞானமாக தியானமாக வைகுண்டத்திலிருந்து வந்திருக்கும் நான் இந்த உலகத்தில் கொஞ்சம் நாள் கூடி இருந்து இந்த உடம்பிலே வாழ்ந்து நன்மை செய்ய முருகன் துணையோடு என்னுடைய வேலை ஆரம்பித்து விட்டது. முருகா, எல்லோருக்கும் முருகனுடைய ஆசீர்வாதம், அன்பும் பாசமும் கிடைக்கட்டும். முருகா.